போற்றுதலுக்குரிய எம்என் டிவி நேயர்களுக்கும் தகடூர் எழுத்தாளர்களுக்கும் தகடூர் கவிஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்ம புதிய வருடத்தோடு நாம் புது ஆண்டை மிக மகிழ்ச்சியாக தொடங்க இருக்கின்றோம். அயோத்தியினுடைய அரசன் தயரதன் காலத்திலே எவ்வாறு அந்த நாட்டு மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு கம்பன் ஒரு கவியை பாடுவான். எல்லாரும் எல்லா செல்வம் எய்தலாலே இறப்பாருமில்லை ஈவாருமில்லை மாதோ என்று. மிக அற்புதமான வரி. அவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லா செல்வங்களையும் பெற்றிருக்கின்றார்களாம். அதனாலே அங்கே கொடுப்பவர்களும் யாரும் இல்லை, இறப்பவர்களும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாடு அன்றைக்கு இருந்ததாம். அதை போன்று நம்முடைய தமிழக மக்களும் இந்த நாட்டு மக்களும் இந்த நல்ல புத்தாண்டிலே எல்லா செல்வமும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று எம்என் டிவி சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அன்போடு வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். இன்றைக்கு நம்முடைய தகடூர் எழுத்தாளர் கழக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சியினுடைய இணை இயக்குனர் திரு அப்பா அவர்களை உங்கள் சார்பாக அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். உரையாட வந்திருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சியினுடைய இணை இயக்குனர் திரு அப்பா அவர்களுக்கு நினைவு பரிசாக இந்த நெல்லிக்கனி நூலை உங்கள் சார்பாக வழங்குகின்றேன். நன்றி. இந்த நல்ல நாளிலே உங்களை பற்றி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். எம்என் டிவி நிறுவனத்திற்கும் நான் பிடிஓ அதுக்கு மேலே ஏடி வரைக்கும் உத்தியோகம் பார்த்தேன். பல அனுபவங்கள், என்னுடைய பல அனுபவங்கள் ஏற்கனவே இருக்குது. எனக்கு கவிதை எழுதுகின்ற ஆர்வம் உண்டு. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதிய கவிதை கவிஞர் வைரமுத்துக்கு, கவிப்பேரர் அப்போது கவிஞர் வைரமுத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர் கூட தன்னுடைய கைப்பட எழுதி அதற்கு வாழ்த்து சொன்னதும் உண்டு. இன்னொரு கவிதை 2009ஆம் ஆண்டு தினமணி சிறுவர் மணியில் வந்ததும் உண்டு. இன்னொரு கவிதை. இன்னொன்று தினமணியிலே 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் வைத்தியநாதன் ஆசிரியர், தினமணி ஆசிரியர், தன்னுடைய கலாரசிகன் பக்கத்திலே என்னுடைய கவிதையை வெளியிட்டதும் உண்டு. இது மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா, நான் நிறைய தவறுகள் கண்டால் எந்த இடத்திலும் அதை பார்த்துட்டு போயிட்டே போக மாட்டேன். நான் எது சரியாக செய்ய வேண்டும் என்பதில் கராராக இருப்பேன். அதே மாதிரி ஊழியர்கள் நலனிலும் அக்கறை காட்டுவேன். ஊழியர்கள் என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, நான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒர்க் பண்ணும்போது அலுவலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, பொதுவாக என்ன நடந்தாலும் சரி, அந்த இடத்தில் தலையிடுவேன். ஒரு சின்ன விஷயத்த சொல்லணுன்னா, பிடிஓவாக சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், கையில் கொடுத்துட்ருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் பேமெண்ட் கையில் கொடுப்போம், சம்பளமாக கொடுப்போம். சில பேர் அதை வாங்கிட்டு போயிட்டு தண்ணியை போட்டுட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க. 2-3 நாளைக்கு வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்புறம் பணமெல்லாம் காலியான பின்னாடி தான் போவாங்க. இது எனக்கு நான் சொல்கிறது 2000 வாக்கில், 2000 to 2005 வரையில். நான் என்ன பண்ணுவேன், அவங்க வீட்டிலேருந்து அவங்க மனைவியோ அம்மாவையோ வர சொல்லிவிட்டு அந்த அலுவலகத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை அவர்களிடம் கொடுத்து அனுப்புவேன். ஸோ இது மாதிரி நான் பொதுவான அந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்துவேன். எனக்கு பாரதியை மிகவும் பிடிக்கும். பாரதியை படித்து வளர்ந்தவன் நான். அதனால் பொதுவாக அப்படி ஒரு எண்ணம் உண்டு எனக்கு. நன்றிங்க ஐயா. நீங்கள் 2 நூல் எழுதியதாக கூறினீர்கள். ஒன்று மறுபக்கம் என்ற ஒரு நூல். இந்த நூல் தானே? ஆமாம், மறுபக்கம் என்ற நூல். அடுத்தது இது ஒன்றும் கதையல்ல என்ற ஒரு நூல், இல்லையா? இந்த மறுபக்கம் நூலிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக கவிதைகள் வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் வைரமுத்து அவர்களுக்கும் நான் கவிதை எழுதி அனுப்பினேன் என்று. தினமணியிலேயும் அது வந்திருக்கிறது என்று சொன்னீர்கள். நல்லது. இப்போ இந்த மறுபக்கம் என்ற நூலிலே கவிதைகள் எழுதி மிக சிறப்பான கவிதைகள்லாம் வெளியிட்டிருக்கிறீர்கள். தமிழ் படித்து தமிழ் புலவர் பட்டம் பெற்று எம்ஏ தமிழ் முடித்து பிஎட் எல்லாம் தமிழில் முடித்த தமிழாசிரியர்களே பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கூட கவிதை எழுதுவதிலே ஒரு சிறு சொல்லை கூட அவர்களாலே எழுத முடிவதில்லை. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் வட்டார வளர்ச்சித் துறையில் இருந்து கொண்டு மிக அற்புதமான கவிதைகளை நான் அந்த கவிதைகளையும் பார்த்தேன். அதில் எய்பு தொடையும் வருகிறது, எதுகை மோனையும் வருகிறது. அதாவது மரபு கவிதை போலவே சில கவிதைகள்லாம் வருகிறது. இந்த கவிதைகள் எழுதுவதற்கு எவ்வாறு உங்களுக்கு சாத்தியமானது என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை, நான் பயணம் செய்யும் போதும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த பார்க்கின்ற விஷயங்களை எது தவறோ
இப்போது நான் என்ன பண்ணேன், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் மெட்ராஸுக்கு பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது பூந்தமல்லியை தாண்டி அந்த ஏரியில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எருமைங்க குளிச்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் மக்கள் குளிச்சிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் வெளிக்கு உட்காந்துட்டு கால் கழுவிட்டுருக்காங்க. எனக்கு அதை பார்த்த உடனே அந்த சினிமா பாடல், ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதையே அப்படியே இதுதான் எங்கள் இந்தியான்ற மாதிரி நான் அந்த கவிதை, அந்த கோபம் வரும், அந்த சமுதாயத்தை பார்த்து கோபம் வரும், அந்த இடங்களை பார்த்து எப்படி நடக்க வேண்டும் என்று வரும். வைரமுத்து கவிதை பார்த்திங்கன்னா ஒரு எழுதுகிற வைரமுத்து, ஏப்ரல் 1 தேதி கங்கையும் காவிரியும் இணைக்கப்பட்டு விட்டது, காவல் நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன, பஞ்சாப் பிரச்சனை பறந்தோடி விட்டது. பஞ்சாப் பிரச்சனைன்னா அப்போ பிந்திரன்வாலே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபில் பார்த்திங்கன்னா பற்றி எரிந்து கொண்டு இருந்தது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பஞ்சாப் பிரச்சனை பறந்தோடி விட்டது, பஞ்சத்திற்கே இங்கு பஞ்சம் வந்து விட்டது, அதிகாரிகள் அவரவர்கள் வேலையை செய்து கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகளின் கூட்டங்களுக்கு ஆட்களே இல்லை, இந்த நாட்டின் பிரதமர் எங்கும் எப்போதும் பாதுகாப்பின்றியே செல்கின்றார், சில் என்றது, பையன் பக்கத்தில் படுத்திருந்தான், கண் விழித்து பார்த்தால் காலண்டர் ஏப்ரல் 1 தேதியை காட்டியது. ஏப்ரல் 1 தேதினா முட்டாள். என்னுடைய கனவு பார்த்திங்கன்னா கங்கையும் காவிரியும் இணைக்கணுன்ற கனவு. இது எப்போ வந்துச்சுன்னா, ஸ்வீடன் பிரதமர் பால்மேன்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஸ்வீடன் பிரதமர் செகண்ட் ஷோ பார்த்துட்டு அவரும் அவங்க மிஸ்ஸஸும் செகண்ட் ஷோ பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, அவரை ஷூட் பண்ணிடுறாங்க, செத்துடுறாங்க. ஸோ அதுதான் இந்த நாட்டின் பிரதமர் பாதுகாப்பின்றியே செல்கிறார். அது மாதிரி எனக்கு ஒரு சமுதாயத்தை பார்க்கும்போது இதில் எனக்கு கோபமான கவிதைகள் தான் அதிகமாக வந்துட்டுருக்கோம் சமுதாயத்திற்கான கவிதை. ரொம்ப அற்புதமாக கூறினீர்கள் ஐயா. அடுத்ததாக 2வது நூல் ஒன்றை எழுதியிருக்கிறீர்கள், அதாவது இது ஒன்றும் கதையல்ல என்ற நூல். இந்த இது ஒன்றும் கதையல்ல என்ற இந்த நூலை நான் 2 முறை படித்து விட்டேன் முழுவதும். இதில் மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது டாக்டர் உவேசா அவர்கள் தன் வரலாறு என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார், மிகப்பெரிய நூல் அது. அவர் முதல்ல இந்த ஓலைச்சுவடிகளை தேடிக்கொண்டு எங்கெங்கே போனார், என்னென்ன செஞ்சார்ன்றதெல்லாம் மிக அற்புதமாக வரிக்கு வரி விடாத நடந்த நிகழ்ச்சிகளை அப்படி எழுதியிருக்காரு. அதே மாதிரி தன் வரலாறை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பூராவும் இதில் கொட்டியிருக்கீங்க, மிக அற்புதமாக இருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த தலைப்பே ஒரு புதிய வேறுபாடாக வித்தியாசமாக இருக்குது. இந்த தலைப்பை எப்படி நீங்கள் வச்சிங்கன்றதை நேயர்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ எனக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். அதில் உள்ள நுழைவேன், நான் போயிட்டுருக்கேன். இதை தாண்டி பாப்பாரப்பட்டியை தாண்டி ஆசியா பிடிஓ பாப்பாரப்பட்டியை தாண்டி ஏரிக்கரையிலேருந்து அப்படியே போயிட்டுருக்கேன். நான் கேம்புக்கு திருமுல்வாடியை நோக்கி போயிட்டுருக்கேன். லெஃப்டில் ஸ்கூல். என்னுடைய பார்வை அந்த கிராமத்திலே என்ன நடக்கிறது, என்ன இருக்குது, தண்ணி வாட்டர் சப்ளை இருக்கா, ட்ரைனேஜ் வெளியே போயிட்டுருக்கா, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருப்பேன். லெஃப்டில் ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் காம்பவுண்ட் நல்ல உயரமாக இருக்குது, நல்ல ஒரு 7 அடி உயரத்துக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரூஃப் போட்டு ஒரு இதில் பில்லில் போட்டு 2 எருமைகள் அங்கேயே கட்டப்பட்டிருக்குது காம்பவுண்ட் ஓரத்தில். ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு, கேட் இல்லை. பட் அந்த சாணமும் பில்லும் பார்த்திங்கன்னா அந்த கேட் வரைக்கும் அப்படியே போயிட்டுருக்கு. உடனே இமீடியட்டாக அதை ஹெட்மாஸ்டரை கூப்பிட்டு அந்த ஆயாவை கூப்பிட்டு யாருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அதை கிளியர் பண்ணேன். பட் அந்த ஹெட்மாஸ்டர் அதை பார்க்கல, ஹெட்மாஸ்டர் அதை கவனிக்கவில்லை. ஸோ என்னுடைய பார்வையில் எதை பார்த்தாலும் இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் நான் ரொம்ப வருஷமாக நான் எழுதணுமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த விஷயங்களை அனுபவங்களை எழுத வேண்டுமான்னு. என் பொண்ணு கூட கேட்டா, அப்பா என்னப்பா என்னுடைய பர்த்டே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்ற, ஒரு 50 வருஷத்த விஷயத்தை நீ எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு. இரவு 12 மணிக்கு திடீர்னு யோசனை வரும், எந்திரிச்சிட்டு ஒரு லைன் எழுதிட்டு மறுபடியும் படுத்துக்குவேன் நான். ஸோ அந்த 50 ஆண்டுகளை ஒரு 6 மாதம் ரீகால் பண்ணி எழுதினேன். இதில் அந்த அடிப்படையில் தான் இதை நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கொண்டு வந்தேன். ஸோ நிறைய இதில் சொல்லணுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள், நம்ப முடியாத விஷயங்கள் என்னென்னா, இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, 1990 வாக்கில் எங்கள் மிஸ்ஸஸ்ஸு மெட்ராஸில் எம்எம்சி, இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுங்களா அது பேர், எம்எம்சியில் இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இரவு 7 மணிக்கு, இதுக்கு முன்னாடி சென்ட்ரலுக்கு முன்னாடி எம்எம்சி பஸ் ஏறுறேன். பஸ் ஏறின உடனே இரவு 7 மணிக்கு அந்த பஸ்ஸு போயிட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிது.
4 கிலோமீட்டர் தள்ளி நின்ன உடனே ஒரு பெண் குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தை, நான் சொல்கிறது 1990s வாக்கில் அழுது கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தைய அழுதுட்டு வருது. யாருதுன்னு சொல்லிட்டு கண்டக்டர் கேட்டுட்ருக்காரு. யாருமே எனது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருக்கலாம் அந்த குழந்தை சார். அந்த குழந்தை பஸ்லேயே இருக்கா? அந்த குழந்தை பஸ்ஸுலேருந்து இறங்கி அழுது, கீழே இறங்கி அழுது. ஒரு ஏறத்தாழ ஒரு 6-7 வயது பெண் குழந்தை, நல்லா அழகாக இருக்குது. அப்புறம் அதை ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த வண்டியிலேருந்து ஒரு 6-7 அடி உயரத்துக்கு ஒரு 7-8 பேர் வந்தாங்க. அவங்க முன்னாடியே சென்ட்ரலில் இறங்கிட்டாங்க. அவங்கள பார்த்தா வட இந்தியாக்காரர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கிது. பஸ்ஸில் இருக்கிறவங்க வண்டி எடுங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. அது பெண் குழந்தை, அதை யாரும் எடுத்துக்கிறது தயாராக இல்லை. சார்ஜ் எடுத்துக்கிறது தயாராக இல்லை. நான் உடனேயே அங்கேருந்து பட்டினப்பாக்கம் போக வேண்டியவன், பாக்கெட்டில் பார்த்தீங்களா என்கிட்ட காசும் இல்லை. கரெக்டாக பட்டினப்பாக்கத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் காசு இருக்குது. பட்டினப்பாக்கம் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கேன். நான் உடனே கண்டக்டர்கிட்ட நான் எடுத்துக்கிறேங்க, கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே நான் ஒப்படைச்சிட்றேன். அங்கே ஒருத்தர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, அவரும் ஒரு இளைஞர் என்னை பார்த்துட்டு, சார் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை எடுத்துக்கிட்டார், சார்ஜ் எடுத்துக்கிட்டார். ரைட்டு, குழந்தைய தூக்கிட்டோம். அந்த காலத்தில் செல்லெல்லாம் இல்லை, 90s வாக்கில் செல்லெல்லாம் இல்லை. ஸோ குழந்தைய நான் தூக்கிட்டேன், பெண் குழந்தைய. அது கீழே இறங்கிட்டோம் இதுச்சு. பட் அழலை. அந்த குழந்தைய மறுபடியும் கூட்டுக்கிட்டு சென்ட்ரலுக்கு வந்தோம். சென்ட்ரலுக்கு வந்து இது மாதிரி குழந்தை இருக்குது, இந்த குழந்தை இந்த வயசு குழந்தை இருக்குது, இந்த குழந்தைய யார் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏறத்தாழ இரவு 7:30 இரவு 11 மணி வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். யாருமே கிளைம் பண்ணல, யாரும் வரல. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு பட்டினப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லியாச்சு, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அவங்க தகவல் சொல்லிட்டாங்க, அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயும் தகவல் சொல்லிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் 11 மணி வாக்கில் ஒரு போலீஸ்கார் வேகமானா சரி அந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரத்துக்கு, அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு பிஸ்கட்டு பாலெல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஒன்றும் பெருசாக அழலை, குழந்தை அழலை. அந்த நேரத்துக்கு போலீஸ்காரர் வேகமாக வந்து, சார் உங்களை இப்போ இதுக்கு வர சொல்கிறாங்க, கலைவாணர் அரங்கத்துக்கு வர சொல்கிறாங்க, பாதி வழியில் இருக்குது கலைவாணர் அரங்கத்துக்கு வர்றாங்க, பட்டினப்பாக்கத்துலேருந்து இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு மறுபடியும் கலைவாணர் அரங்கத்துக்கு போயிட்டு, அந்த ரோடு ஓரத்தில் கலைவாணர் அரங்கம் ஒட்டி நின்றுட்டுருக்கோம். ஒரு போலீஸ் ஜீப்பு, ஒரு 2 கார் வருது. அந்த காரில் நான் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறேன், அந்த குழந்தை என் பக்கம் இருக்குது. இதில் என்னாச்சுன்னா, பாதி நேரத்தில் என்னோட கூட வந்தவரும் சார் டைம் ஆச்சுன்னு புறப்பட்டார். ஒரு 10-10:30 வாக்கில் அவரும் புறப்பட்டார், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் நிற்கிறேன், குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாங்க. சார் அந்த சர்தார்ஜிகள் ஒரு 6 அடி 6.5 அடி உயரம், அந்த பெண்கள் வந்த உடனே அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு அந்த சர்தார்ஜிகள் வந்தாங்க. அந்த தார் ரோட்டில் அப்படியே கீழே சாஷ்டாங்கமாக வணங்குறாங்க. என்ன அதை என்னால் ஜீரணிக்க முடியல. இன்னொரு சர்தார்ஜி இந்த பாக்கெட்டில் எடுத்துகிட்டு, எங்கே காசு இருக்கோ எல்லா காசையும் எடுத்துகிட்டு, சார் இருந்தாங்க சார் எங்கிட்ட பாக்கெட்டில் காசு இல்லை, பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இல்லை, ஏன்னா ஏற்கனவே டிக்கெட்டு வாங்கியாச்சு. சரி ரைட், அவங்கள அழிச்சு விட்டாச்சு, பார்த்துக்கலாம் 10 கிலோமீட்டர் தானே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கேன். அவர் இன்ஸ்பெக்டர் கேட்டார், சார் எங்கே சார் போகணும்? பட்டினப்பாக்கம் போகணும். நான் அங்கே தான் சார் போகிறேன், வாங்கலாம். ஸோ இது மாதிரி எனக்கு கண் முன்னாடி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒதுங்கி போக மாட்டேன் இன்று வரையில். அற்புதம். மிக அருமையான ஒரு மனிதநேய செயலை செய்தீர்கள். இந்த மாதிரி எத்தனையோ உங்களுடைய புத்தகத்தை பார்க்கின்ற போது நிறைய செயல்கள் இந்த மாதிரி மனிதநேய செயல்கள் செய்திருக்கலாம். அது மிக முக்கியமான ஒரு செயல். இது நேயர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களால் முடிஞ்ச மனிதநேய செயல்களை செய்தால்தான் இன்றைய தலைமுறை சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக உங்களுடைய நூலிலே பார்க்கின்ற போது நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு நேரம் ஒத்துழைக்குமான்னு தெரியாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன வயதாக இருக்கின்ற போது நான் நல்லா ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறேன். அதுவும் குதிரை மலை என்று சொல்லக்கூடிய மலையூரில் மூக்கனூர் மலையில் நான் மணியம்பாடி என்னுடைய சொந்த ஊர். அங்கேருந்து மூக்கனூர் மலைக்கு சின்ன வயதாக இருக்கின்ற போது ஆடுகளையெல்லாம் மேய்த்து அனுபவம் இருக்கிறது என்று குறிப்பிட்டீர்கள். அதை பற்றி நேயர்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். சார், நான் பிறந்து வளர்ந்தது ரொம்ப கீழே, குடிசை வீட்டு. டெய்லி ஒழுகுகின்ற மழை பெய்தால் ஒழுகுகின்ற வீட்டிலே குடியிருந்தேன். அந்த வீட்டில் தான் குடியிருந்தேன், வாழ்ந்தது.
சோறுன்றது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பொங்கலுக்கு, இட்லி தோசைன்றது தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் கிடைக்கும். ஸோ இம்மாதிரியான குடும்பத்திலே நான் வளர்ந்தவன். என்னுடைய அம்மாவுக்கு அத்தனை வேலைகளையும் செய்வேன் கூட. நான் 8 பேரில் நான் கடைசி ஆள். என்னுடைய அம்மாவுக்கு உதவி செய்வதற்கு குத்துறது, அரைக்கிறது, ஆட்டுறது, அறுக்கிறது, காட்டு வேலை, கிணத்து வேலை, எல்லா வேலையும் 100% எல்லா வேலையும் செய்வேன். ஸோ எனக்கு சிறிய வயதிலிருந்தே ஈகோ என்ற பிரச்சனை துளி கூட இல்லை. எனக்கு ஈகோ என்பதே எனக்கு இன்று வரைக்கும் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அதே மாதிரி ஆடு மேய்ச்சிருக்கேன். இந்த 2 புத்தகத்திலையும் என்னுடைய வாழ்க்கை, சிறுவயது வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எழுதியிருக்கேன். நான் அவ்வளோ எழுதியிருக்கேன். ஆடு மேய்ச்சிருக்கேன். காட்டில் ஒரு 13-14 வயதிலே காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது உக்காந்துட்ருக்கேன். ஒரு பெரிய பாறாங்கல் உக்காந்துட்ருக்கேன். அப்படி உக்காந்துட்டு அந்த மலையை, போக்குனூர் மலை, அப்படியே ஒரு கால்வாசி மலையில் உக்காந்துட்ருக்கேன். ஒரு நரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அனிமல் பிளானட்லேயும் டிஸ்கவரி சேனல்லையும் நரி நல்ல ஒரு 3 அடி உயரத்துக்கு 3 அடி உயரத்துக்கு டிஸ்கவரி சேனலில் ஒரு சாம்பல் நிறத்தில் காட்டுவான். அதே இப்போது நினைத்தால் கூட அந்த நரி அப்படியே மனசுக்குள்ள கற்பனைகள் அப்படியே வந்துட்டுருக்கு. முன்னாடி நிற்கிது ஒரு 10 அடி தூரம், ஜஸ்ட் 10 அடி தூரத்தில் முன்னாடி நிற்கிது. நான் இங்கே உக்காந்துட்ருக்கேன். கையிலே என்னிடம் எதுவும் இல்லை. கோல் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இல்லை. கல் ஏதாச்சும் தேடலாமன்னாலும் கல் இல்லை. நடுவிலே புதர். நான் ஒரு கல் மேலே உட்காந்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி கல் மேலே அப்படியே வந்து நிற்கிது. நானும் அதை பார்க்கிறேன், அதுவும் என்னை பார்க்கிறது. கொஞ்ச நேரத்தில் அது பாஸ் ஆகிடுது. அதுக்கு பின்னாடி ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு அது நின்ன இடத்துல பார்த்தா அது பாடு தூரமாக ரொம்ப தூரத்தில் ஃப்ளை ஆகிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மலை உச்சியிலே, மணியம்பாடி அந்த மலை உச்சியில் இந்த பக்கம் ஒரு சின்ன மலை இருக்கும். அந்த மலையில் ஹையஸ்ட்டில் உட்காந்துட்ருக்கேன். நல்ல மழைக்காலம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். நல்ல கிணத்துல தண்ணி ஒரு 2 அடி 3 அடி 10 அடிக்குள்ளேயே தண்ணி இருக்கும். பெரிய குண்டு. அந்த குண்டு உருளும்போது தான் தெரியுது அதனுடைய டைமென்ஷன் எவ்வளவுன்னு சொல்லிட்டு உருளும்போது தான் தெரியுது. பெரிய குண்டு. அந்த குண்டில் எட்ஜில் உட்காந்துட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் மூக்கனூர், இந்த பக்கம் மூக்கனூர் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கம் மணியம்பாடி, இந்த பக்கம் மூக்கனூரை பார்த்துட்டு உக்காந்துட்ருக்கேன். அப்படியே ஸ்லோ மோஷனில் சினிமாவில் வரும் இல்லைங்களா, அப்படியே ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல் உருளுகிறது. ஸோ உள்ளுணர்வு கல் குண்டு உருளுதுன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டு பக்கத்தில் அப்படியே ஒரு 10-12 அடி இதில் பள்ளத்தில் அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டேன். அடுத்த செகண்டு அந்த கல் கீழே வருகிறது. ஃபர்லாங் கணக்கில் வழியை ஏற்படுத்தி கொண்டு கீழே வருகிறது. ஸோ இம்மாதிரி நான் அனுபவங்களை, எனக்கு ஏராளமான அனுபவங்கள். அற்புதமான ஒரு தலையை வெட்டி போட்டாங்க. ஒருத்தர் ரோட்டில் தலையை வெட்டி போட்டுட்டு உடல் மட்டும் அங்கே இருக்குது. தலையை கொண்டு போய் கோயிலில் இதில் நட்டுட்டாங்க, வேலில் நட்டாச்சு. ஸோ அந்த ரோட்டில் தான் நான் 70 to 72 வாக்கில் மொரப்பூரில் ஒர்க் பண்ணும்போது கூடு ரோட்டில் இறங்கி அந்த ரோட்டில் தான் வரணும். மணி 6, 7, 8, 9 அவ்வளோ நேரத்திற்கு கூட நான் அது பாட்டுக்கு வந்துட்டுருப்பேன். அற்புதமான. ஸோ எனக்கு அந்த கிராமம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதே உங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. இந்த நிலையிலே உங்களுடைய புத்தகத்தை பார்க்கின்ற போது இந்த தேச தியாகிகள் எல்லாம் இருந்தார்கள் இல்லையா, காமராஜர், மகாத்மா காந்தியடிகள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஆகிய தேச தலைவர்கள் எல்லாம் பிறந்த இடத்திலேயும் அவருடைய நினைவிடத்திலேயும் சென்று வழிபட்டு வந்ததாக உங்களுடைய செய்தியை நான் பார்த்தேன். இது யாரோ இதுவரையிலும் செஞ்சதாக எனக்கு தெரியவில்லை. நானும் கூட சில இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், போக முடியதில்லை. சுப்பிரமணிய சிவாவுடைய நினைவிடம் மட்டும்தான் நான் போயிருக்கிறேன் அதிகமாக. மீதி மற்ற இடங்களுக்கு அதிகமாக போனதில்லை. காந்தி இதுக்கு போயிருக்கும், டெல்லி போயிருக்கும்போது காந்தி சமாதி, நேரு நினைவிடம், இந்திரா காந்தி நினைவிடம் போயிருக்கிறேன். பட்டு நீங்கள் போனது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதை பற்றி நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான் சின்ன வயசில் சட்டை இல்லாத ஒரு 4 வயது சிறுவனாக இருந்தபோது காமராசர் சட்டை இல்லாத என்னுடைய முதுகை தட்டி கொடுத்ததாக என்னுடைய அம்மா சொல்வார்கள். ஸோ அதனுடைய தாக்கமாக வைப்ரேஷனாக என்னன்னு தெரியல. பாப்பாரப்பட்டி எப்போது முதலில் சென்றோனோ அப்போது சுப்பிரமணிய சிவா சமாதிக்கு சென்று வந்திருக்கிறேன். விருதுநகருக்கு எப்போது போனேனோ
காமராசருடைய வீட்டுக்கு வாழ்ந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அப்பா ஸோ அது மாதிரி எங்கெங்கே யார் யார் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு போயிட்டு இருந்தேன், தூத்துக்குடிக்கு ஒரு தடவை பிரயாணம் பண்ணிட்டு இருந்தேன். வழியில் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம், வஉசியுடைய வீர். ஒட்டப்பிடாரம் இங்கே தானே இருக்குது. ஒட்டப்பிடாரம் என்ற ஒரு போர்டை பார்த்த உடனே ஒட்டப்பிடாரம் இறங்கி மாடி வீடு, அங்கே போயிட்டு மாடி வீடு வஉசியுடைய வீட்டை பார்த்துருக்கிறேன். இன்னொரு விஷயம் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியவே தெரியாது. வஉசி அவர் செக்கிழுத்தாருன்னு தான் சொல்லுவாங்க, கப்பல் ஓட்டினார் செக்கிழுத்தாருன்னு. நான் என்னுடைய பல ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னர் வரையிலே, இல்லை 2010 வரையிலே நான் அந்த செக்கை பார்க்கணும். அந்த அவர் மாடை இழுக்க வைக்கின்ற அந்த செக்கு, அதை கானத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் நினச்சேன் அந்த பக்கம் திருநெல்வேலியில் எங்கேயோ இருக்கும்னு. 2009 கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கேன், ஜீப்பில் இப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா மத்திய சிறைச்சாலைன்னு இருந்தது. சரி வண்டியை நிறுத்த சொல்லிட்டு உள்ளே போப்பா, உள்ள மத்திய சிறைச்சாலைக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இந்த பக்கம் லெஃப்டில் உள்ள நேராக மத்திய சிறைச்சாலை கோயம்புத்தூர் போன உடனே இந்த பக்கம் லெஃப்டில் வெல்டு மெஷ் போட்ட ஒரு கட்டிடத்திலே வஉசி இழுத்த செக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்பா என்னுடைய கதாநாயகனை இழுத்த செக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பட வேணாம் இறங்கி அங்கே போனால் அந்த செக்கு ஒரு ஏறத்தாழ ஒரு 4 அடி விட்டமுள்ள ஒரு 15 அடி நீளமுள்ள தேக்கினாலான செக். என்னையா என் மனுஷன் சுதந்திரம் கேட்டதுக்காக என்னுடைய பாட்டனை இப்படி இழுக்க வச்சிருக்கானே, கண்ணீர் வந்துவிடும் நண்பர்களே. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். அதை பார்க்கும்போது கண்ணீர் வந்துவிடும், ரத்தம் கசியும். ஒரு மனுஷனை, திடகாத்திரமான ஒரு மனிதனை 120 ஆண்டுகளுக்கு முன்பே தினமும் பல நூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வக்கீலாக பணியாற்றியவர், நீ யாரா, நீ சுதந்திரம் என்னுடைய நாடு, நீ யாரு, நீ இங்கே ஆண்டுகிட்டு இருக்க, நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு முழங்கிய ஒரு மனிதனை செக்கெழுத்த வச்சுருக்காங்க. அது மாதிரி அந்த உணர்வுகள் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே அப்படியே இருக்கும். அதே மாதிரி இதுக்கு போன போது, டெல்லி போன போது ராஜ்காட் ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். கல்கட்டா போகும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் அவர்களுடைய நினைவிடங்களை பார்த்துருக்கிறேன். அதான் வெஸ்ட் பெங்காலில் இப்போ கல்கட்டாவில் பார்த்துருக்கேன். இதில் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் கால் பதித்த இடம் முட்டுக்கால். விவேகானந்தர் வராரு, ஃபாரின்லேருந்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வராரு. இது சிலோனில் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு வந்து ராமநாதபுரம் இறங்குகிறார். ஏன்னா ராமநாதபுரத்திலேருந்து தான் அந்த சேதுபதி மன்னர் தான் அவருக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறார். அவரை அங்கே முட்டுக்கால் அந்த மன்னன் இவருடைய பாதம், விவேகானந்தருடைய பாதம் தரையிலே படக்கூடாது என்பதற்காக என்னுடைய தலைமேல் காலை வைத்து இறங்குங்கள்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அந்த இடம் போயிருக்கிறேன். அதே மாதிரி வேதாரண்யம், நம்ம ராஜாஜி அவர்கள் காந்தி உப்பு சத்தியாகிரகம் தண்டியிலே செய்யும்போது வேதாரண்யத்திலே உப்பு எடுப்பதற்காக சென்ற இடம், அந்த இடத்தை போய் பார்த்து வந்திருக்கிறேன். அதே மாதிரி வஉசியுடைய வீடு ஒட்டப்பிடாரத்தில் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு பாஞ்சாலங்குறிச்சி, இங்கேருந்து 5 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இருக்குது. பாஞ்சாலங்குறிச்சி ஒட்டப்பிடாரத்தில் இறங்கி மறுபடியும் மதுரைக்கு வரலான்னு பார்த்து அங்கே நின்னா பாஞ்சாலங்குறிச்சி ஒட்டப்பிடாரம். சரி, அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு மறுபடியும் பாஞ்சாங்குளம் கட்டவும்னு அவ்வளோ ஈஸியாக நம்ம விட்டுற முடியாதில்ல. மிகப்பெரிய மனிதர். கண்டிப்பாக சிப்பாய் கழகத்திற்கு முன்னதாகவே தமிழகத்திலே ஒரு பேரெழுச்சியாக ஆங்கிலேயனை விரட்ட வேண்டும் என்பதற்காக வரிகுடா இயக்கத்தை கொண்டு வந்த ஒரு மாவீரன் அல்லவா. அதனால் அவனுடைய இடத்தையும் அங்கேயும் போய் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ராமநாதபுரத்திலே அவர் ஒளிந்திருந்த இடம், அப்புறம் அவர் அந்த அரண்மனை, அந்த சேதுபதி மன்னர் ராமலிங்க விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டவுன் வருஷத்தில் இதில் வரும், நீர்தான் வீரபாண்டிய கட்டவுன் என்பவனும் நீர்தான் ஜாக்சந்தர் என்பவரும் வரும். அந்த உரையாடல் நடந்த இடத்தை போய் பார்வையிட்டேன். அந்த உரையாடல் எனக்கு அத்துப்படி எல்லாமே கட்டபொம்மன் வசனம் எனக்கு ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக அந்த வசனம் முழுக்க அத்துப்படி. ஆடு மேய்க்கும் போது எல்லாத்தையும் இந்த வசனத்தை பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த இடத்தை நடந்த சம்பாஷணை நடந்த இடம், அந்த கட்டபொம்மன் தனி ஒரு மனிதனாக அவ்வளவு பேரையும் இது பண்ணிவிட்டு அவர்களுடைய வீரர்களிடம் வந்துட்டு போகின்ற இடம். ஸோ இம்மாதிரியான இடங்களை நான் அதே மாதிரி இதுக்கு போனேன், ஒசூர் போனேன். ஒசூர் போன போது, ஒசூர் பிடிஓ ஆஃபீஸ் போன போது தொரப்பள்ளிக்கு முதலாக சென்றேன். ராஜாஜி
தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனித ரிஷி. அப்படி இல்லைன்னா அவன் காந்தியடிகள் அவரோட சம்பந்தம் வச்சுக்குவாரா? மிக அற்புதமான மனிதர் ராஜாஜி. அவருடைய இடத்திற்கு தொரப்பள்ளி சென்று வந்தேன். ஸோ அது மாதிரி பல்வேறு இடங்களுக்கு நான் அங்கே போனேன்னா அந்த நாயகர்கள், ரிஷிகள், அதே மாதிரி இதுக்கு போனேன். விருதுநகர் போன போது காமராஜர் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கேன், ராம்நாடுக்கு வந்துட்டுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இவர் ரமண மகரிஷியுடைய ஊர். கோயில் அங்கேயே இருக்குது. அவருடைய வீடு எங்கன்னு கேட்டால் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்படி போயிட்டு அங்கேயே வணங்கி வந்தேன். அந்த இடத்துக்கு போயிட்டு ரமண மகரிஷி ஒரு 8 அடிக்கு 8 அடி இருக்குங்க, அவ்வளோதாங்க. அவருடைய பிறந்த இடம் ஒரு 8 அடிக்கு 8 அடி. சின்ன வீடு, சின்ன வீடுங்களா? ஆமாம், ஒரு சின்ன வீடு, பெரிய வீடு. அவர் பிறந்த இடம் மெழுகப்பட்டு இருக்கிறது, மெழுகப்பட்டு ஒரு வீடு இருக்கிறது, ஒரு அறை. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் போன வருஷம் போர்பந்தருக்கு சென்று வந்தேன். போர்பந்தருக்கு? ஆமாம், போர்பந்தருக்கு சென்று வந்தேன். அவர் எங்கே 15 ஆண்டுகள் தவ வாழ்க்கை வாழ்ந்தாரோ அங்கே அந்த இடத்திற்கு போய் வந்தேன். ஸோ இம்மாதிரியான இடங்களை நான் தேடி தேடி போய் வருவேன். அது நன்றி ஐயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய சாதனை இதுதான். ஏன்னா தேசத் தலைவர்களை பூராவும் அவரை நேரில் பார்த்து பேச முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய காலடிப்பட்ட இடத்தை புண்ணியமாக கருதி அந்த இடத்துலலாம் நீங்கள்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறீங்க. அதே ஒரு பெரிய புண்ணியம், பாக்கியம். இன்னொன்றையும் சொல்ல மறந்து விட்டேன். எட்டயபுரம் போன போது பாரதி வீட்டுக்கு போயிருந்தேன். பாரதி வீட்டுக்கு போயிட்டு ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரம் செலவு செய்தேன். எட்டயபுரத்திலே பாரதி வீட்டுக்கு ஒரு 3 மணி நேரம். அங்கே நான் ஒரு வரி படித்தேன். புத்தகத்தில் நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன், அவர் பாடல்கள் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த வரி எந்த ஒருவரும் குறிப்பிட்டதாக எனக்கு தெரியவில்லை. 20 வேகமும் 40 விவேகமும் 60 அனுபவத்தையும் தா என்று பாரதி சொல்லியிருக்கிறார். 20 வேகம், 40 விவேகம், 60 அனுபவத்தையும் தா என்று பாரதி காளியிடம் கேட்டிருக்கிறார். வேற என்ன எனக்கு அது வேணும், இது வேணும், சொத்து வேணும், சொகை வேணும்னு எதுவும் கேட்கல. இந்த வரிகள் எட்டயபுரத்திலே அந்த சுவற்றிலே எழுதப்பட்டிருந்த வரிகள். நான் வேற எங்கேயும் பார்க்கல. ரொம்ப அற்புதமான வரி இது. அதாவது 20, 40, 60 என்னென்ன வேணும், வேகம் வேணுமா? ரொம்ப அற்புதமான வரிகளை கூறினீர்கள். அதை நேயர்களுக்கு வெளிப்படுத்தியது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக ஐயா, நீங்கள் சிறுவனாக இருக்கின்ற போது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இயற்கை எய்தியதாக அறிந்து அவருடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்வதற்காக நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் போனதாக எழுதியிருக்கிறீர்கள். எஸ், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அது மிகப்பெரிய சமாச்சாரங்க. கொடுத்து வைத்தவன் எவ்வளோ பேர் கொடுத்து வைக்கன்னு தெரியாது. முரப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பெருந்தலைவர் இறந்து விட்டார். ட்ரெயினில் உள்ள காலை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. மேலே அந்த வளைவு இருக்கு இல்லைங்களா, மேலே வளைவு இருக்கு இல்லைங்களா ட்ரெயினில், அது மேலே சென்றோம். லுங்கியை கட்டிட்டு இருந்தேன், ஒரு சட்டையை மட்டும் போட்டுட்டு இருந்தேன். பணம் ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டு போல. நானும் 2 நண்பர்களும், கிருஷ்ணன், பெரியசாமி என்ற 3 பேரும் 3 நண்பர்களும் மேலே படுத்துட்டு போனோம். மறுபடியும் திரும்பி அதிலே தான் வந்தோம். அங்கே பார்த்தது ஜனத்திரள் இவ்வளவுதான், அவ்வளவுதான் இல்லை, கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆனால் அந்த காமராசர் என்ற மாமனிதரை சொல்ல வார்த்தைகள் இல்லை. திரும்பி வரும்போது அதே மாதிரி தான் மேலே தான் படுத்துட்டு இருந்தோம். பல பேர் இறந்துட்டாங்க. ட்ரெயினில் வரும்போது மேலே வரும்போதும் கீழே வரும்போதும் அந்த நெருக்கத்திலே தூங்கும்போது கீழே விழுந்து பல பேர் இறந்துட்டாங்க. ஆனால் அந்த பெருந்தலைவரே ராஜாஜி ஹாலில் வச்சிட்ருக்கும்போது பார்த்த தரிசனம் எனக்கு கிடைத்தது. நான் செய்த புண்ணியத்தில் அதுவும் ஒன்று. அற்புதமான ஒரு காரியத்தை செய்தீர்கள், மிக சிறப்பு. அடுத்ததாக ஐயா, நீங்கள் தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்களிலே வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரியாக, அதாவது பிடிஓவாக பணியாற்றியிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, அதிலே முக்கியமான சில அனுபவங்களை மட்டும் நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது என்கிட்ட நான் இங்கே தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு ப்ரமோஷனில் 2004 போனேன். மறுபடியும் 2004லேருந்து 2006க்கு ராமநாடு, தென் கோயம்புத்தூர், கடைசியாக 31 ஒர்க் பண்ணேன். மாவட்ட ஆட்சியருடன் மிக நெருக்கமாக இருப்பேன். நெருக்கமாக நான் இருப்பேன் என்பதை விட அவர்கள் என்னை நம்பும்படி நான் நடந்து கொள்வேன். என்னை முழுமையாக சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நடந்து கொள்வேன்.
என்னிடம் அவர்கள் ஒரு பணியை சொல்லிவிட்டால் எஸ் அப்பாவு இதை பாருங்கன்னு சொல்ல அவ்வளோதான் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க. நான் அதை செய்து முடித்து கொடுத்து விடுவேன். ஸோ ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதனாக அவர்களிடம் மிக மிக நெருக்கமாக அவர்களின் குடும்ப விஷயங்களை கூட பேசக்கூடிய அளவிலே மிக நெருக்கமாக இருந்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், கலெக்டர் 2005 பர்கூர் எம்பி எலெக்ஷன் நடக்குது. பர்கூர் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. 2004-05 நடந்துட்டுருக்கு. கேட்குறாரு சந்தோஷ் பாபு கலெக்டர் கேட்குறாரு, அப்பாவை எங்கே போகிறீங்க? நான் அப்போ ஏடி பஞ்சாயத்து கிருஷ்ணகிரி. அப்பாவை எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. சார் எங்கே ரொம்ப டஃப்பாக இருக்கோ, எங்கே ரொம்ப இதாக இருக்கோ அங்கே அனுப்புங்கன்னு. ரைட்டு, பர்கூர் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது போங்க அப்படின்னு சொன்னார். பர்கூர் பிடிஓ முழுக்க முழுக்க பார்ப்பார். அவருக்கு மேலே அடுத்த இடத்துலேருந்து நான் அதை பார்க்க வேண்டும். அதுக்கு மேலே பர்கூரில் எலெக்ஷன் மாற்றி ஒரு சிம்பிளை மாற்றி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அதை ஒழுங்குபடுத்தி மாற்றி கொடுத்தது. எலெக்ஷன் ஒரு பக்கமாக முடிஞ்சது. எலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கை போகும்போது ஒரு மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் கிரியேஷன். ஏறத்தாழ ஊர் பொதுமக்கள் ஒரு 2000 பேர் பக்கம் திரண்டு வந்துட்டு லா அண்ட் ஆர்டருக்கு கூட வந்தது. அதையெல்லாம் போலீஸ் உதவியுடன் காவல்துறை உதவியுடன் சரி செய்தோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பர்கூர் என்ஜினியரிங் காலேஜில் எலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கை, பர்கூர் என்ஜினியரிங் காலேஜில் லோக்கல் பாடி ஓட்டு எலெக்ஷன் இது ஓட்டிங் இது ஐ மீன் கவுண்டிங் நடந்துகிட்ருக்கு. 3 மாடியில் நடந்துகிட்ருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வருகின்றவர்களுக்கு சரியாக டிஃபன் கொடுக்க முடியல, அந்த அவசரத்தில் கொடுக்க முடியல, டிஃபன் நல்லா இல்லை. மறுபடியும் மதியம் பார்த்தீங்கன்னாலும் கூட அது சரியாக கொடுக்க முடியல. அதற்கு நான் காரணம் அல்ல, அங்கே இருந்த மற்றவர்கள் செஞ்சாங்க காரணம் அல்ல, மதியமும் இது இல்லை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மதியம் வாக்கில் ஏறத்தாழ ஒரு 12 மணி வாக்கில் ஸ்டாண்ட் ஸ்டில். காலையில் 8 மணிக்கு ஓட்டிங் ஆரம்பித்தது, எண்ணிக்கை ஆரம்பித்தது. 12 மணி வாக்கில் எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டாங்க. ஒன்றும் ஆகலாம். உடனே ஒரு 5 நிமிஷம் உக்காந்தேன் என்ன பண்ணுறதுன்னு. 4 ஜீப்பை வர சொல்லிட்டு பிடிஓ கிட்ட சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தருகிட்டையும் 10,000 கொடுத்து அனுப்புங்க 4 பேர்கிட்ட. 4 டிரைவருங்களையும் கூப்பிட்டு 4 பேருக்கு 4 ஓயங்களை கூப்பிட்டு, நீங்கள் பர்கூருக்கு 2 போங்க, 2 பேர் கிருஷ்ணகிரி போங்க. என்னென்ன பிஸ்கட் இருக்கோ அவ்வளோ பிஸ்கட்டும் வாங்க. பிஸ்கட்டு எவ்வளோ இருக்குது, தண்ணி பாட்டிலு பிஸ்கட்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வாங்க. இது கம்மியாக அதிகம்னு சொல்லாதீங்க, கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்டு வாங்க. ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டாங்க. அங்கே இருக்கின்ற ஓட்டு எண்ணிக்கை நடக்கக்கூடிய அந்த அலுவலர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வைக்க சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்ட பின்னாடி அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டேன். ஒவ்வொருத்தருட்டையும் நடந்த விஷயத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவன் செஞ்சது எங்கோ தவறு நடந்து விட்டது. எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம தான் இதை அனௌன்ஸ் பண்ண முடியும், ஓட்டு எண்ணிக்கை முடித்து நம்ம தான் அனௌன்ஸ் பண்ண முடியும், தயவு செய்து தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு மிகவும் கீழே இறங்கி அவர்களிடம் பேசினேன். அடுத்து 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சக்கரம் சுழல ஆரம்பித்து விட்டது. நைட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அது மாதிரி மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறீர்கள். ஆமாம், எலெக்ஷன் ஃபயர் ட்ரீட்டட் அஸ் ஃபயர். கண்டிப்பாக மிக அற்புதமான ஒரு செயல்பாட்டை செய்திருக்கிறீர்கள். அடுத்ததாக, நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய 2 மாவட்டங்களிலேயும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நெருங்கி பழகியிருக்கின்றீர்கள். அவர்களும் உங்களோடு நெருங்கி பழகியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த 2 ஆட்சித்தலைவர்களே மிகவும் நேர்மையாக உங்களுக்கு பிடித்தமான ஆட்சித்தலைவர் யார் என்று சொல்ல முடியுமா? இல்லை, எனக்கு சந்தோஷ் பாபு இங்கே கிருஷ்ணகிரியில் இருந்தார். சரி, அவர் டாக்டர் சந்தோஷ் பாபு. மிக அவர் ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பார். சுகாதாரம் கல்விக்கு மிக மிக உச்சபட்ச அவருடைய நேரத்தையும் இதையும் அதிகாரத்தையும் செலவிடுவார். அது மாதிரி அதே மாதிரி எனக்கு தருமபுரி சந்தோஷ் பாபு, ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிர்லோஸ் குமார், கோயம்புத்தூரில் டாக்டர் உமாநாத் இப்போ சிஎம் கிட்ட இருக்கு, இப்போ இதில் கவர்னர்கிட்ட இருக்காரு. இவங்க 3 பேரும் என்னுடைய பணிக்காக அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்தாங்க. சாட்டிஸ்ஃபேக்டரின்னு கொடுப்பாங்க, ஃபேருன்னு கொடுப்பாங்க, குட்டுன்னு கொடுப்பாங்க, வெரி குட்டுன்னு கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு ரேரஸ்ட் ரேர். பட் இவங்க 3 பேர் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேரில் மிக மிக நெருக்கமாக இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறார் டாக்டர் சந்தோஷ் பாபு. கேரளாவுக்கு போயிட்டார். ரிசைன்மெண்ட்டு உங்கள் உத்தியோகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன்மெண்ட்டு கேரளாவுக்கு போயிட்டார். அங்கே இப்போ ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்டில் அங்கே கேரளாவில் இருந்துகிட்ருக்கார். சரிங்க ஐயா,
மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்னீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அலுவலகத்தில் பணியாற்றி மிக சிறப்பாக பெயர் எடுத்து அவுட்ஸ்டாண்டிங்கெல்லாம் வாங்கிறீங்க. பொது சேவையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த பொது சேவையை எந்த அமைப்பின் மூலமாக இணைந்து நீங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள்? அதில் ஏதானும் முக்கியமான ஒரு செய்தி இருந்தால் அதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே கிராமத்திலே பிறந்து வளர்ந்து அந்த கிராமம் எனக்கு ஏராளமாக கற்றுக் கொடுத்தது. இப்போ இருக்கிற கிராமம் மாதிரி இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தூக்கு போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பாம்பு கடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தூக்கு போட்டிருந்தா அந்த ரூமுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. நான் உள்ளே போயிட்டு அதை தூக்கி பிடிச்சிட்டு இன்னொருத்தர் அறுக்க சொல்லுவேன். கிணத்துல விழுந்துட்டாங்கன்னா கிணத்துல முழுகி மூச்சு பிடிச்சிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வருவேன். அதே மாதிரி கிராமங்கள் அப்போல்லாம் அடிக்கடி தீ பிடிச்சிக்கும். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு எங்கே பார்த்தாலும் இதுதானே ஓலை வீடுகள் தானே. இந்த காட்டிலேருந்து பில்லு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்போ பார்த்தாலும் அந்த ஹார்னு இதில் வண்டி பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வண்டி எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கும். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். காலத்தில் அதிகமாக இருக்கும். ஆமாம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சிச்சா நான் போயிட்டு முன்னே அனுப்பேன். ஒரு கிணறு இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இது எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற குடத்தை எடுத்துன்னு வருவாங்க. அந்த காலத்துலலாம் பிளாஸ்டிக் குடம் இல்லை, வீட்டில் இருக்கிற பித்தளை குடம் சில்வர் குடம் ஏதோ ஒன்று எடுத்து வருவாங்க. அதுலேருந்து தண்ணி அப்படியே பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் 150 பேர் வரிசையாக நிற்பாங்க. மேலே ஏறிக்கொண்டு மேலே சவுத்து மேலே ஏறிட்டு எட்ஜியில் தண்ணி அடிப்பதில் நான் ஒருத்தனாக இருப்பேன். அது மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு வாய்த்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வாய்த்த 2 ஆசிரியர்கள், வேடி ஆசிரியர் ஒருத்தர், முத்தாகொன்ற ஆசிரியர். அவர்கள் அந்த கிராம மக்களின் நலனுக்காக உழைத்தவர்கள். தன்னுடைய வாழ்க்கையையே அந்த கிராம மக்களின் நலனுக்காக முழுக்க. ஸோ எனக்கு அப்படியே சின்ன வயசுலேருந்து அந்த எண்ணங்கள் எனக்கு கொஞ்சம் இருந்துடுச்சு. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு, இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அடுத்தாங்க ஐயா, நீங்கள் ரோட்டரி கிளப்பில் நீங்கள் தலைவராக இருந்ததாக நான் படித்தேன். அதை பற்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, ரோட்டரியில் 2014 தலைவராக இருந்தேன். வருஷத்துக்கு ஒருத்தர் தான் இருக்க முடியும் தலைவராக. மதிப்புக்குரிய திரு மணிவண்ணன் அவர்கள் தான் டிஎன்சி மணிவண்ணன் இருக்காங்க இல்லைங்களா, விஜய் குரூப்ஸ், அவர் தான் அதை ஆக்கியவர், உண்டாக்கியவர், இன்றைக்கு அதை காத்து கொண்டு இருப்பவர், ட்ரஸ்ட் சேர்மன். அதனால் அதுக்கு இருக்கிற செய்கின்ற அத்தனைக்கும் நல்லதுக்கும் அவர்தான் காரணமாகிறார். ஸோ அவருடைய தலைமையில் ரோட்டரியில் இயங்குவது ஒன்றும் பெரிய விஷயமாக இல்லை. ரோட்டரி சில பல விஷயங்களில் நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி கூட ரோட்டரியில் பார்த்திங்கன்னா இப்போது ஐ கேம்ப்பு மாதத்துக்கு 2 ஐ கேம்ப் நடத்துகிறோம். ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு 600 பேர் இங்கிருந்து பஸ்ஸில் ஏற்றிக்கொண்டு மதுரை அரவிந்தர் ஹாஸ்பிட்டல் சென்று அங்கே அவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு கொண்டு வந்து விடுறாங்க. மாதத்திற்கு ஏறத்தாழ 600 பேர். அதே மாதிரி இது இருக்குது, நம்ம கிரிமியேஷன் உடல் எரிப்பு இருக்குங்களா, மின்மயானம் இருக்கு இல்லைங்களா, அந்த மின்மயானம் அரசு கட்டியது. பட் இங்கே ரோட்டரிக்கு ஒப்படைச்சிருக்காங்க, தருமபுரிக்கு. மாநிலம் முழுக்கவே ஏறத்தாழ ரோட்டரிக்கு, ஏன்னா அவர்கள் தான் நியாயமாக நடத்த முடியும் என்ற அடிப்படையிலே ரோட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெய்லரிங்கெல்லாம் நடத்திட்டுருக்கோம். பல விஷயங்கள் ரோட்டரி மூலமாக இயங்கி கொண்டு இருக்கிறோம். மிக சிறப்பான. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரோட்டரி மூலமானா, விவேகானந்தர் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. வாய் பேசாத காது கேளாத செவிட்டூமை பிள்ளைகள், வடமநேரி. ஆமாம், ஏறத்தாழ ஒரு 100 பேர் இருக்காங்க, விவேகானந்தர் ஸ்கூல்னு சொல்லிட்டு. அதிலே ஆண்டு முழுக்க அவர்களுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ +2 வரைக்கும் இருக்குது. அவர்களுக்கு ஆண்டு முழுக்க இலவசமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது ஆசிரியைகள். இது மாதிரி அதுவே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஏறத்தாழ ஒரு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுக்கு செலவாயிட்ருக்கு. இதையும் ரோட்டரி மூலமாக செய்து கொண்டு இருக்கிறோம். மிக சிறந்த சேவைங்க இதெல்லாம். இந்த காது கேட்காத வாய் பேசாத குழந்தைகளை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு கல்வியை போதிக்கக்கூடிய சமாச்சாரம்ன்றது ஒன்றும் சாதாரணமான சமாச்சாரம் இல்லை. நல்லா வாய் பேசக்கூடிய காது கேட்கக்கூடியவர்களுக்கே சொல்லித்தர முடியறதில்லை, அவங்கள முன்னேற்ற முடிவதில்லை. ஆனால் 2மே இல்லாத டஃப் அண்ட் டம் என்று சொல்வார்கள் அந்த பிள்ளைகளை நானும் அந்த பள்ளிக்கு சென்றிருக்கிறேன். சில உதவிகளை சில நேரங்களில் செய்திருக்கின்றேன். அதை பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட உதவியை தொடர்ந்து மாதத்துக்கு 4 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறாங்கன்னா அது பெரிய அரசினுடைய உதவியே இல்லாமல் ரோட்டரி கிளப் மூலமாக செய்யக்கூடிய ஒரு செய்தி மிக அற்புதமான ஒரு செய்தியாக. ஒரு விஷயம், அந்த குழந்தைகளோடு ஒருவேளை உணவுக்கு அப்படி பரிமாறிட்டு அந்த குழந்தைகள் ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள்,
வணக்கம் சொல்லுவாங்க பாருங்க, அப்போது கண்ணில் தண்ணி வந்துடும். கண்டிப்பாக அந்த குழந்தைகள் எங்கோ பிறந்து எங்கோ இருந்து இங்கே ஒரு இடத்துல அவர்களை பராமரிக்கிறோம் அந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களையும் மேலே கொண்டு வர வேண்டியது நம்முடைய அடிப்படை. இது மிகச்சிறந்த மனிதநேயம். அதாவது மனிதநேயமாக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் மிக அற்புதமான ஒரு செயல்கள் தான். அடுத்ததாக ஐயா, இந்த உங்களுடைய புத்தகத்தில் படித்த உங்கள் ஊரில் வந்து இரட்டை குவளை என்ற ஒரு செய்தியை நான் படித்தேன். எஸ், அதை பற்றி சுருக்கமாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 52 நான் 1952 பிறந்தேன். எங்கள் அம்மா ஸ்கூலில் கண்டக்டர்ஸ் இருந்தாங்க, ஆயாவாக இருந்தார்கள். அவங்க ஊர் முழுக்க போய் குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஊர் முழுக்க போய் குழந்தைங்கள ஆயான்றதுனால குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அவர்களோடு நான் கைப்பிடித்து கொண்டு ஊர் முழுக்க சுற்றி எல்லா இடத்துலையும் காலனி உட்பட சுற்றி பழக்கம். சுதந்திர தினம் இது மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா தலைவர்கள் பதத்துக்கு ஊர் முழுக்க சுற்றி வருவோம். மகாத்மா காந்திக்கு ஜெய், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அப்படி வரும்போது நான் ஒரு முறை அங்கே காலனியில் உள்ள ஒரு கிணற்றிலே சிறுவனாக ஒரு 5-6 வயது சிறுவனாக இருந்தபோது காலனியிலே இருந்த கிணற்றிலிருந்து வாளியிலிருந்து தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை குடித்திருக்கிறேன். அது மாதிரி அந்த காலத்தில் அந்த இரட்டை டம்ளர் முறை இருந்தது. இதை என்னாச்சு, எங்கள் அம்மா கிட்ட யாரோ பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு மாதிரிடா குளிச்சுட்டு தாண்டா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போவே அவங்கள ரெசிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க எனக்கு முன்னாடி அந்த காலத்தில் அவங்க ஒரு மாதிரியாக இருந்த மனிதர்கள். ஸோ அதுக்கு பின்னாடி நாங்கள் வளர வளர காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. இதே ஒரு இன்றைக்கும் கூட நான் எங்கள் சொந்த ஊர் போனேன்னா என்னை அண்ணா அப்படின்னு தான் கூடுவாங்க. அங்கே கிராமங்களிலே அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி பழக்கமே ஒழிய இன்றைக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு சமுதாய தலைவர்களும் அவங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக தான் வளர வேண்டும் என்பதற்காக மக்களை மேலே கொண்டு வருவதை விட்டுவிட்டு குறுகிய மனப்பான்மையோடு போய்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் மணியம்பாடி போனாலும் என்ன காலனிக்கு போனால் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன பல பேர் அப்படி தான் கூப்பிடுவாங்க. சிறப்புங்க. இது உங்கள் நீங்கள் இரட்டை கோலை முறை என்று சொல்லுகின்ற போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம். நான் வந்து 1966 வந்து மேட்டூருடைய வடகரையில் செல்லமுடி என்ற பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இரட்டை கோலை முறை அங்கே அதிகம் இருக்கும். அதாவது ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் மற்ற இனத்தவர்களெல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கண்ணாடி டம்ளரில் டீ காஃபி கொடுப்பாங்க. ஆனால் அந்த எஸ்சி மக்கள் வந்தால் மட்டும் அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு பொனாய் மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா மேலே சொருவி வச்சுருப்பாங்க. டம்ளரை வந்து தனியாக இருக்கும், இரவானத்தில் சொருவி வச்சுருப்பாங்க. வந்தாக்க அவன் என்ன பண்ணுவான்னா அந்த டம்ளர் எடுப்பான், இந்த தண்ணியை ஊற்றினா அந்த குழாய் வழியாக வெளியே வரும். உள்ளே சேர்த்த மாட்டாங்கள, வெளியே வரும். அந்த தண்ணியை அவன் பிடிச்சிட்டு கழுவிட்டு அவன் டீ ஊற்றுறதும் என்ன பண்ணுவான், அந்த குழாய் வழியாக தான் ஊற்றுவாங்க. அதை பிடிச்சிட்டு குடிச்சிட்டு காசு கொடுத்துருப்பான். காசுக்கு தீட்டு இல்லை, ஊற்றுற டீக்கு தீட்டு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை மஞ்சாரளி என்ற ஊரில் நாங்கள் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆசிரியர்கள் ஒரு 2-3 பேர். எதிரில் வந்து காலனி வீடு. அந்த காலனி வீட்டில் குடிசை. அதில் வந்து ஒரு யானையில் ஒரு குழந்தைய கட்டிட்டு கத்தி விட்டு அந்த அம்மா ஆட்டி விட்டுட்டு வெளியில் போயிடுச்சு. அந்த யானை என்ன பண்ணுது, யானையில் தொங்கக்கூடிய அந்த புடவையினுடைய நுனிபாகம் வந்து விளக்கு எரிஞ்சிட்டு இருந்து விளக்கில் பட்டு எரிஞ்சு மேலே வந்து எரிஞ்சிடுச்சு, கூரை எரியுது. இதை நாங்கள் உட்காந்துட்டு ஜன்னல் வழியாக பார்த்த உடனே அப்படியே கூரை எரியுதுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அணைக்கணுன்றதுக்காக அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து அணைக்கிறோம். ஊருக்காரங்க இல்லை நீங்கள்லாம் அணைக்கக்கூடாது, அவங்க சேரிக்காரர் அவங்க தான் வந்து அணைக்கணும்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. நாங்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக முடிஞ்ச ஊரில் அந்த குழந்தையை காப்பாற்றணுன்றதுக்காக நாங்கள் உள்ளே நுழைஞ்சி குழந்தைய எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் தண்ணி ஊற்றி அழைச்சிட்டோம். அந்த ஊருக்காரங்க கடைசி என்ன பண்ணாங்கன்னா எங்களெல்லாம் நிற்க வச்சு எங்களுக்கு தண்ணி ஊற்றி அப்புறம் தான் ஊருக்குள்ளே சேர்த்துனாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கும் இருக்கிற 1964 இன்றைக்கி மாறி இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம நாட்டில் நடந்தது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி ஐயா, உங்களுடைய உயிர் நண்பர் ஒருவர், அவருடைய பேர் வந்து பெரியசாமி. எஸ். அந்த பெரியசாமிக்கு உங்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி மிக அற்புதமாக கடைசியாக கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய புத்தகத்தினுடைய கடைசியை பார்த்தேன். அதை பற்றி
ஒரு 2 நிமிடங்கள் சொல்லுமாறு கேட்டு. இல்லை, அந்த நட்புக்கு அடையாளமாக பெரியசாமியை பற்றி சொல்லி ஆகணும். சின்ன வயசுலேருந்து ஏறத்தாழ ஒரு 4வது 5வதுலேருந்து இன்றை வரையில் தொடர்பில் உள்ளவன். அதாவது ஒன்றாவே படித்தோம், ஒன்றாவே வளர்ந்தோம், ஒரே தட்டில் சாப்பிட்டோம், அப்படியே ஒரே இதில் திண்ணையில் படுத்து தூங்கணும், ஒரே போர்வையில். அந்த காலத்தில் குளிருக்கு பார்த்திங்கன்னா போர்வையெல்லாம் பெருசாக இருக்காது, அம்மாவுடைய புடவை தான் இருக்கும். ஒரு பக்கம் அவன் இழுப்பான், இன்னொரு பக்கம் நான் இழுப்பேன். இந்த பக்கம் மாடுங்க பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க, அந்த மாட்டுங்க இதெல்லாம் வந்துட்டுருக்கோம். ஸோ அம்மாதிரி ஒரு சைக்கிள், ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கினான் அந்த காலத்தில். அவங்க அப்பா வாங்கி கொடுத்தா. அப்படி அவங்க அப்பா சைக்கிளை தள்ளிட்டு வர முடியாமல் அந்த மேலே சும்மாடு கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள்லாம் உண்டு. அந்த சைக்கிள் சுற்றிய அனுபவம் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போனால் கூட வராது. வா. ஸோ என்னுடைய இன்று வரையில் என்னோடய வெல்விஷர் எனக்கு அனைத்துமாக கூட இருக்கின்ற உயிர் நண்பன். நிறைய நண்பர்கள் இருக்காங்க, பட் அவனை பற்றி சொல்லி ஆகும். கண்டிப்பாங்கய்யா. ஐயா, இறுதியாக நீங்கள் எம்என் டிவி நேயர்களுக்கு ஏதேனும் கூற விரும்பினால் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றும் அறிவுரை சொல்கிற அளவு நான் ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே வளர்ந்தது தான். ரசனைகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, மீடியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அடுத்த கட்டத்திற்கு போய்கொண்டு இருக்கிறது மீடியா. எது தேவையோ அதை விட்டு விலகிச் செல்கிறோமா என்று கூட ஒரு இது இருக்குது. பேச்சாளர்கள் அத்தனை பேரும் சமுதாய கண்ணோட்டத்தோடு பேசுபவர்கள் அத்தனை பேரும் மீடியா பாதை மாறி போய்கொண்டு இருக்கிறதா என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி சினிமாவும் பிட்டுக போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ரசனையை தாண்டி பெண்களை கேவலப்படுத்துவதாக, பெண்களே கேவலப்படுத்துவதாக அப்படின்னு போயிட்டுருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அதில் ஒரு ரசனை உள்ளவராக, ஒரு கருத்து பரிமாற்றம் உள்ளவராக, சமுதாயத்தை வழிநடத்துவதாக வாருங்கள் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அமைதியாக இருந்த இந்த உரையாடலை சிறப்பாக கேட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் எம்என் டிவி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்வது புலவர் கோவிந்தராசு. நன்றி, வணக்கம்.